ஏன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எவ்வளவோ சொல்கிறோம். 7 நாள் எண்ணெய் வச்சுட்டு வானா 7 நாள் எண்ணெய் வைக்கணும். சும்மா ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ ஆமாம், என்ன அவங்க சொன்ன நான் கேட்டுருணுமா? அதே வெள்ளைக்காரன் வந்து கோட் சூட்டு போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு 8 மாத்திரை தின்னு 10 மாத்திரை தின்னுனா மறுபேச்சு இல்லாமல் மாத்திரை தின்னுட்டு சாகுறான். நான் என்ன தேய்ச்சி குளிடா வெத்தலை பாக்கு போடுறான்னு 1008 கொஸ்டின் பண்ணுறான். இவங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு ரத்தம் அடிச்சிக்க மாட்டேன், நான் எங்கே போய் அடிப்பு எடுத்துக்கிறது? ஸோ அதனால் எங்களுடைய சீடர்கள் உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க. நான் இருந்தால் மகிழ்ச்சி, இல்லைனாலும் மகிழ்ச்சி. நீங்கள் இருந்தால் வந்து எடுத்துக்கங்க, இல்லைன்னா பசங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வேணாலும் டாக்டர் ஆஸ்க் நியூஸ் 24 சேனலை பாருங்கள். அதில் எல்லாமே இருக்குது. நிறைய பேசியாச்சு, நிறைய எல்லா டாப்பிக்கும் பேசியாச்சு. பெண்களுக்கு பேசியாச்சு, எல்லா வியாதிக்கும் பேசியாச்சு. நீ எத்தனை முறை படித்தாலும் குரல் ஒன்று தான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அறிவு தான். நீ 100 முறை மாற்றி 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 படித்தாலும், எந்த திசையில் திருப்பி படித்தாலும் பொருள் ஒன்று தான். அப்போ டாக்டர் ஆஸ்க் நியூஸ் 24 சேனலை நீங்கள் பாருங்கள். அதில் எல்லா வியாதிக்குமான தீர்வை கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 வருஷமாக 2018 நம்ம கொடுத்துட்டோம். எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு வியாதியை பற்றி இருக்குது. எல்லா விதமான வழிமுறைகள் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து தியோரியாக விளக்கத்துக்கு யூடியூப் பார்த்துக்குங்க, ப்ராக்டிக்கலாக வைத்தியம் பண்ணுறதுக்கு பசங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆனால் யூடியூப்பை பார்த்துட்டு அதில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கடைபிடிங்க. உங்கள் உடலுக்கு நீங்கள் தான் டாக்டர். உங்கள் உடலுக்கு நல்லெண்ணெய் தான் மருந்து. உங்கள் உடலுக்கு தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், நல்லெண்ணெய், நெய், தயிர், மோர், கரும்பு பால், இந்த மாதிரியான தேன், இதெல்லாம் வந்து மருந்து. உணவே மருந்து. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படிங்கிற வள்ளுவர். அதனால் அந்த இயற்கையான உணவுகளை எடுத்துக்கங்க. எந்த வெள்ளைக்காரன் வந்து சர்க்கரை நோயின்னு சொன்னாலும் நம்பாதீங்க. பலாப்பழம் சாப்பிடுங்க, மாம்பழம் சாப்பிடுங்க. எந்தெந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குதோ நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கான வாழ்வியலை நீங்கள் தான் வாழ வேண்டும். ஸோ அன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு செத்தாங்க. இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது காலைல விரைச்சி போயிடுறாங்க. மாரடைப்பு வந்தது. நேற்று நல்லா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சுங்கிறாங்க, பக்கவாதம் வந்துருச்சுங்கிறாங்க, தவிக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் வாழ்கிற கொஞ்ச நாள் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம், வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.